2026 அனௌன்ஸ் பண்ணக்கூடிய பத்மஸ்ரீ பத்மபூஷன் எதுவாக இருந்தாலுமே விஜய்க்கு வந்ததுன்னா அப்போ விஜய் வந்து அவங்க பக்கம் சொல்லலாம். விஜய் தவிர்த்து அவருக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய சினிமா துறையில் அஜித் அவர்களுக்கு கிடைச்சதுன்னா அப்போ வந்து அவங்க அஜித்தை வந்து கவரணும்னு நினைக்கிறாங்க. அது விஜய்க்கு வச்சு செக்காக தான் அதை பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துக்கலைன்னா அஜித்தவும் எதிர்ப்புற நிறுத்திடுவாங்க. கணக்கு இதில் இருக்கும் போல தான் அஜித் அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பத்மபூஷன் வந்து அவர் அரசியலுக்கு இழுக்கணுன்ற காரணத்துக்காக கொடுக்கப்பட்ட பட்டமா இது. அதாவது வெளிப்படையா சொல்லி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னா அஜித் அதை வாங்கிட்டு மாட்டாங்க. அஜித்துக்கு கொடுக்கறதுல ஏதாவது பின்னரசியல் இருக்கலாம், முன்னரசியல் இருக்க வாய்ப்பு இல்லை. பின்னரசியல் ஏன்னா பாஜக எதை செஞ்சாலும் வந்து அதுக்குள்ள ஒரு பின்னரசியல் இருக்கத்தான் செய்யும். அது அதனுடைய உத்தி, RSS உத்தியும் அதுதான். இதுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அஜித். அரசியலுக்கு வரமாட்டாரு, அவர் அதுல வந்து தெளிவா இருக்கிறாரு. அவருடைய பேஷன் வந்து ரேசிங் அதுல தான் போகுது. நல்ல நோக்கத்தில் கொடுத்திருந்தால் பாராட்டல். நல்ல நோக்கத்தில், ஏன்னா அஜித் நீண்ட காலம் சினிமாவில் இருக்காரு, பெருவாரியான ரசிகர்களை வைத்திருக்காரு. அதையும் கடந்து இதெல்லாம் கடந்து நானும் ஒரு சினிமாக்காரன் அப்படிங்கிற ஒரு சொல்றேன். அவர் வந்து வெளிச்சத்திற்கு வராமல் நிறைய உதவிகளை செய்தார். நலிந்து போன தயாரிப்பாளர்களுக்கு, நடிகர்களுக்கு அவர் கொடுக்கும் போதே சொல்லிட்டு சொல்லுவார், நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இளையராஜாவுக்கு MP பதவி கொடுத்தாங்க, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவர் போய் ஏதாவது மசோதா பேசுகிறாரா? அவர் பாட்டுக்கு அவர் மியூசிக் போட்டு கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவர் வந்து இதயங்களில் இடம் பிடித்திருக்கிறவரை ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அவருக்கு MP பதவி கொடுத்தீங்க. ஒரு MP ஒரு சமூக சேவகனாக இருந்தால் அந்த சமூகத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. இல்லை, சொல்லாமல் துடைப்பது சீமான் அவர்கள் வந்து ஒரு பேச்சு பேசியிருக்காரு, மனிதர்களை சமமாக பார்ப்பான் அவனே பார்ப்பான் அப்படி பேசியிருக்காரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? காமெடியா நகைச்சுவையா பார்க்கலாம். அப்படி பேசின சீமான ஈரோட்டில் இருக்கிற பெருமாள் கோயில் கருவறைக்குள்ளேயே ஒருத்தர் கூட்டிட்டு போய் கருவறைக்கு பக்கத்துல, கடவுளுக்கு பக்கத்துல உட்கார வச்சு பரிவட்டம் கட்டி இருந்தால் பார்ப்பான். உட்கார வச்சாங்களா? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். இப்ப பேசின பேச்சு ஈரோடு கிழக்கு தேர்தல்ல அவருக்கு வந்து இல்ல, இந்த பெரியார் மண்ணு ரொம்ப வித்தியாசமான மண்ணுமா. அங்க பிராமண பெரிய அக்ரஹாரம் ஒரு ஊர். அங்க நீங்க போனீங்கன்னா ஒரு பிராமணன் கூட இருக்க மாட்டாங்க. எல்லா வீட்லயும் மாட்டுக்கறி தொங்க இருப்பாங்க. ஆனா ஊர் பேரு பிராமண பெரிய அக்ரஹாரம். கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் மேல அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குதான் செய்யும். ஆனால் பெரியாரை விட்டு விட மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற கோவில்கள் அது எல்லாமே பெரியார் தானமா கொடுத்தேன். சின்ன கதை சொல்றேன். ஒரு மைதானத்துல ஒரு 10 குதிரை ரேஸ்ல ஓடி, அதுல முதல் குதிரை ஜெயிச்சிருச்சு, 2வது குதிரை, 3வது குதிரை அதெல்லாம் பிரைஸ் வாங்கிடுச்சு. கடைசியா ஒரு குதிரை ஓடும்ல, அந்த குதிரைகிட்ட போய் உங்களை மாதிரி ஒரு நிருபர் பேட்டி எடுக்கிறார். என்னப்பா நீ தோத்துட்டேன்னு வருத்தப்பட்டிருக்கணும்ல? வருத்தப்படலை. ஒரு மதர்ப்பா சொல்லியிருக்கு, 9 குதிரையை எப்படி விரட்டம் பார்த்தியா? இந்த கதையை அப்படியே சீமான் கூட பொருத்தி போவாரு. தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் சீமான். கடந்த சட்டமன்ற தேர்தலையாவது 10,000 ஓட்டு வாங்கினாரு, இந்த தேர்தலில் 2,000 ஓட்டு வாங்குறாருங்கிறது அதிகம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க திரு சிவி சந்திரன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேம்மா. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அதுல சீமான் அவர்கள் வந்து ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. ஏற்றத்தாழ்வு பார்க்காத பாப்பான், மனிதர்களை சமமாக பார்ப்பான் அவனே பார்ப்பான் அப்படி பேசியிருக்காரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? காமெடியா நகைச்சுவையா பார்க்கலாம். அப்படி பேசின சீமான மனிதர்களை சமமாக பார்ப்பான் அப்படின்னு பேசின சீமான ஈரோட்டில் இருக்கிற ஈஸ்வரன் கோயில்லையோ, ஈரோட்டில் இருக்கிற பெருமாள் கோயில் கருவறைக்குள்ளேயோ ஒருத்தர் கூட்டிட்டு போய் கருவறைக்கு பக்கத்துல, கடவுளுக்கு பக்கத்துல உட்கார வச்சு பரிவட்டம் கட்டி இருந்தால் பார்ப்பான். உட்கார வச்சாங்களா? 2000 வருடங்களாக இங்கே நீடித்து நிலைத்திருக்கிற வர்ணாசிரம கோட்பாடு தான் மக்களை பிரித்திருக்கிறது. சாதி ரீதியாக, மத ரீதியாக பிரித்து வைத்திருக்கிறது. மயா சிருஷ்டம குணகர்ம விபாசக அங்கிறது கிருஷ்ணர் எழுதின நானே மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு கிருஷ்ண பகவானே சொல்லிட்டாரு. சீமான் மாத்திர போறாரு. அதை எழுதின கிருஷ்ணர் பேசினா அவருக்கு அங்க ஓட்டு கிடைக்குமா? எந்த பேச்சு? இப்ப பேசின பேச்சு ஈரோடு கிழக்கு தேர்தல்ல அவருக்கு வந்து இல்ல, இந்த பெரியார் மண்ணு ரொம்ப வித்தியாசமான மண்ணுங்கம்மா. அதாவது ரொம்ப வித்தியாசமான மண். எப்படின்னா அங்க பிராமண பெரிய அக்ரஹாரம்னு ஒரு ஊர் இருக்கு ஈரோட்டில். பிராமண பெரிய அக்ரஹாரம், அக்ரஹாரம்ங்கிறதே வேற, பிராமண பெரிய அக்ரஹாரம். அந்த ஈரோட்டில இருந்து பவானி போற வழியில் இருக்கும். அது ஒரு பெரிய பரப்பு. அது அங்கே நீங்கள் போனீங்கன்னா
ஒரு பிராமணன் கூட இருக்க மாட்டார். எல்லா வீட்லேயும் மாட்டுக்கறி தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் ஊர் பேர் பிராமண பெரியார். நினைச்சு பாருங்க, இவர் வச்ச பேரு பெரியார் வச்ச பேர். அப்படி இல்லை, அந்த ஈரோட்டு பார்ப்பனர்கள் இருக்காங்க இல்லையா, ஐயர்கள், அவங்களோட மனநிலை, நான் அந்த ஊரில் பிறந்தவங்கிறதுனால சொல்கிறேன். அவங்களுடைய சடங்கு, ஆச்சாரம், சம்பிரதாயம் இதுல எல்லாம் சரியா இருப்பாங்க. ஆனால் கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் மேல அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குதான் செய்யும், இருக்கும். ஆனால் பெரியாரை விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற கோவில்கள், நான் சொல்றது பார்ப்பனர்கள் அர்ச்சகர்களாக இருக்கும் கோயில்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பெரியார் தானமாக கொடுத்த இடம். புரியுதுங்களா? பெரியார் தானமாக கொடுத்த இடங்கள்ல தான் இன்னைக்கு மிகப்பெரிய கோயில்கள் இருக்கு. அதே மாதிரி ஈரோட்டில் மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்கும். அந்த மாரியம்மன் கோயில் இடம் யார் கொடுத்தாருன்னா பிரஃப்னு ஒருத்தர், ஒரு ஆங்கிலேயர் கொடுத்த இடம். அது மாதிரி ஈரோடுனுடைய கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் இருக்குமே ஒழிய முரண்பாடுகளை தாண்டிய நட்பு இருக்கும், முரண்பாடுகளை தாண்டிய மரியாதை இருக்கு. பெரியார் பேரே பெரியார் மாவட்டம் தானே. பெரியார் மாவட்டம்னு சொல்லும்போது உண்மையாலுமே அங்க இருக்கிற பார்ப்பனர்களுக்கு பெரியார் மேல கோபம் இருந்ததுன்னா ஏன் பெரியார்னு வைக்கிறீங்கன்னு கோபப்பட்டிருக்கணும்ல. ஒரு பார்ப்பனரும் போராடலையே. அவன் எழுதும் போதும் பெரியார் மாவட்டம்னு தானே எழுதுனான். அதனால சீமானுடைய குதர்க்கத்தரமான பேச்சு அவருக்கு நெகட்டிவாகவே ஒழிய பிளஸ்ஸாக இருக்க ஒருபோதும் வாய்ப்பில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலையாவது 10,000 ஓட்டு வாங்கினாரு, இந்த தேர்தலில் 2,000 ஓட்டு வாங்குறாருங்கிறது அதிகம் தான். அப்புறமா எதுக்கு அவரு இதுக்கு முன்னாடி வந்த நிறைய எலெக்ஷனை வந்து ஓகே நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சொல்லியிருக்காரு, இதுக்கு மட்டும் அவ்வளவு வீரியமா போயிட்டு அங்க தீவிரமான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதாம்மா, இப்போ ஒரு சின்ன கதை சொல்றேன். கதை தான். ஒரு மைதானத்தில் ஒரு 10 குதிரை ரேஸில் ஓடி இருக்கு. 10 குதிரை, நல்லா பெரிய பெரிய குதிரை, பெரிய ஜாக்கீஸ் எல்லாம் வச்சு ஓடி இருக்கு. அதில் முதல் குதிரை ஜெயிச்சிருச்சு, 2வது குதிரை, 3வது குதிரை, அதெல்லாம் ப்ரைஸ் வாங்கிருச்சு. கடைசியாக ஒரு குதிரை ஓடும்ல, அந்த குதிரைகிட்ட போய் உங்களை மாதிரி ஒரு நிருபர் பேட்டி எடுக்கிறாங்க. என்னப்பா நீ தோத்துட்டியே, அது தோத்துட்டேன்னு வருத்தப்பட்டிருக்கணும்ல, வருத்தப்படலை. ஒரு மதர்ப்பா சொல்லியிருக்கு, 9 குதிரையை எப்படி விரட்டினம் பார்த்தியா. அந்த மாதிரி தான் சீமான். இந்த கதையை அப்படியே சீமான் கூட பொருத்தி பாருங்க, தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. 9 குதிரையை நான் என்ன விரட்டினம் பார்த்தியா அப்படிம்பாங்களே, அதுதான் சீமான். அதிமுக இல்லை, பாஜக இல்லை, தேமுதிக இல்லை, வேறு எந்த பெரிய கட்சிகளுக்கு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஈரோடுங்கிறது, ஈரோட்டில் வந்து திமுக செய்திருக்கிற திட்டங்கள், நலத்திட்டங்கள், மக்களுக்கான உரிமை தொகை, அதெல்லாம் வந்து ஈரோட்டில் ஒரு பெரிய காந்த சக்தியை உருவாகியிருக்கு. இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் கட்டுத்தொகை கூட வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் பாரம்பரியமாக அரசியல் இருக்கிறவங்க. புதுசாக வர்றவனுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். மோதி பார்ப்பமேன்னு ஒரு எண்ணம் வரும். மோதி பார்ப்பதால் சில பேர் வரும். எப்பவுமே அந்த பைபிளில் கூட தாவீது நெப்போலியன் கதை இருக்கும். அவர் அவ்வளோ உயரமாக இருப்பார், சின்ன பையனாக இருப்பான். அந்த மோதி பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். அந்த மோதி பார்க்கணுங்கிற எண்ணம் சரி, அவர் பேசின பேச்சு தான் சரியில்லை. ஆனால் அவர் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்குவார். முயற்சி, பயிற்சி, தளர்ச்சின்ட்டு போயிடுவார். காமெடியாக இருந்துச்சு, நகைச்சுவையாக இருந்தது. அவருடைய எல்லா மேடைகள் பேச்சும் வந்து காமெடியாக இருந்தது. நம்மளை பொறுத்தளவுக்கு அது காமெடியாக தான் எடுத்துக்கிறோம். ஆனா அவருடைய பேச்சுக்குன்னே ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறாங்க, முக்கியமா யங்ஸ்டர்ஸ். அவரை விட பேச்சுக்கு, என்னை பொறுத்தவரை பேச்சுக்கு ஓட்டு விழுகும்னா லியோனி தான் முதலமைச்சராக இருக்கணும், இல்லை சாலமன் பாப்பையா முதலமைச்சராக இருக்கணும், இல்லையா ஜிபி முத்து முதலமைச்சராக இருக்கணும், அல்லது மதுரையில் ஒரு பையன் முத்து நான் நினைக்கிறேன், நகைச்சுவை நிறைய இந்த விஜய் டிவியில் பண்ணுவார், அவர் துணை முதலமைச்சராக இருக்கணும். பேச்சுக்கு கூடுகிற கூட்டங்கள் அரசியல் ஆகாதுமா. பேச்சுக்கு கூடும். இப்போ நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், திடீர்னு வான்னு ஒரு சத்தம் கேட்கும், பாம்பாட்டிகிட்டு இருப்பான். சரி ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவோமே, அதுக்காக பாம்பாட்டியை முதலமைச்சர் ஆக்கிட முடியுமா? அரசியல் வேறு. இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்கம்மா. அண்ட் இந்த அரசியல் வேறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில இருந்து தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது இப்போ வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிஜேபியோடைய பி டீம் அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாலும் அவங்களுடைய கட்சி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தொண்டர் வந்து ஆரம்பத்திலே போட்டிருந்தாரு, இந்த மாதிரி இவருக்கு 2026 அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய நேஷனல் அவார்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன் எதுவாக இருந்தாலுமே விஜய்க்கு வந்ததுன்னா இப்போ விஜய் வந்து அவங்க பக்கம் சொல்லலாம். விஜய் தவிர்த்து அவருக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய சினிமா துறையில் அஜித் அவர்களுக்கு கிடைச்சதுன்னா அப்போ வந்து அவங்க அஜித்தை வந்து கவரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு ட்வீட் வந்து பரவலாக போயிட்டு. அது விஜய்க்கு வச்சு செக்காக தான் அதை பார்க்க முடியுது.
இப்ப அதுக்கேத்த மாதிரி ஒருவேளை நீங்க அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துக்கலைன்னா அஜித்தவும் எதிர்ப்புற நிறுத்திடுவாங்கிற கணக்கு அதில் இருக்கும் போலதான் தோணுது. இப்போதான் அஜித் அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பத்மபூஷன் வந்து அவர் அரசியலுக்கு இழுக்கணும்ன்ற காரணத்துக்காக கொடுக்கப்பட்ட பட்டமா இது? அதாவது வெளிப்படையா சொல்லி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னா அஜித் அதை வாங்கியிருக்க மாட்டார். அதாவது நான் உன்னை செஞ்சுட்டு நீ இதை செய்யணும், அதுக்காக இதை கொடுக்குறேங்கிறது அசைன்மெண்ட். நான் இதை செஞ்சிருக்கேன், எனக்காக இதை செய்ய அப்படிங்கிறது வேண்டுகோள் இல்லையா? அப்படிதான் அதில் பார்க்க முடியுது. இன்னொன்று, அஜித்துக்கு கொடுக்கறதுல ஏதாவது பின் அரசியல் இருக்கலாம், முன் அரசியல் இருக்க வாய்ப்பு இல்லை. பின் அரசியல் இருப்பது ஏன்னா பாஜக எதை செஞ்சாலும் வந்து அதுக்குள்ள ஒரு பின் அரசியல் இருக்கத்தான் செய்யும். அது அதனுடைய உத்தி, ஆர்எஸ்எஸ்னுடைய உத்தியும் அதுதான். இதுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அஜித் தான். ஆனா அஜித் அவர்களுடைய ரசிகர்களா இருக்கட்டும், அஜித் பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்றது அவர் அரசியலுக்கு வரமாட்டாரு, அவர் அதுல வந்து தெளிவா இருக்கிறாரு, அவருடைய பேஷன் வந்து ரேசிங், அதுல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரேசிங்ல அவர் வந்து துபாயில போய் நம்மளுடைய நாட்டுக்கொடியை காட்டி அதுல வெற்றி பெற்றிருக்காரு, அதுக்காக பெருமையா படுத்துற விதத்துல தான் இவங்க கொடுத்துருக்காங்கன்னு மேல் புலமா எல்லாருக்கும் நல்ல நோக்கத்தில் கொடுத்திருந்தால் பாராட்டலாம். நல்ல நோக்கத்தில். ஏன்னா அஜித் நீண்ட காலம் சினிமாவில் இருக்காரு, பலதரப்பட்ட கேரக்டர்கள் சொல்லியிருக்காரு, பெருவாரியான ரசிகர்களை வைத்திருக்காரு. அதையும் கடந்து, இதெல்லாம் கடந்து நானும் ஒரு சினிமாக்காரன் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்கிறேன். அவர் வந்து வெளிச்சத்திற்கு வராமல் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். அவர் செய்த உதவிகள் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு, நிறைய நலிந்து போன தயாரிப்பாளர்களுக்கு, நடிகர்களுக்கு நிறைய வெளிச்சத்துக்கு அவர் கொடுக்கும்போதே சொல்லிட்டு சொல்லுவார், நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அவரால் உதவி பெறப்பட்டவர்கள் எனக்கு நெருக்கமாக இருக்காங்க. ஒரு இதய ஆப்ரேஷனுக்காக 6 லட்சம் ரூபாய் கொடுத்ததெல்லாம் எனக்கே தெரியும். நான் அவருக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு போகும்போது இல்லைண்ணா வேண்டான்னாரு. நேத்தானே என்கிட்ட கேட்டேன் அப்படின்னு கேட்டேன். யாருக்கும் சொல்லிடாதீங்கன்னா அஜித் கொடுத்து அனுப்பிச்சாருன்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி உதவி செய்கிற மனப்பான்மை அஜித்துக்கு இருக்குது. அதையும் தாண்டி இந்த மாதிரி கார் ரேஸுகளில் போய் இந்தியாவினுடைய பேரை வந்து அங்கே கொடியை ஏற்றி நிலைநாட்டுற அந்த ஒரு பரந்த மனம் அவருக்கு இருக்குது. ஆஸ்கார் வாங்கும்போது எப்படி ரஹ்மான் வந்து தமிழில் பேசினார், நம்ம தமிழுக்கு பெருமை சேர்த்தோம், அது மாதிரி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விஷயத்தை அஜித் பண்ணும்போது நம்ம அதை பாராட்டுறோம். இதில் பின் அரசியல் இல்லை என்றால் அஜித்து கொடுத்தது நியாயம், பின் அரசியல் இருக்கிறது என்றால் அது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு வரணுன்றது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே கூப்பிட்டாங்க, ஆனால் அவர் தான் வந்து அரசியல் வேண்டான்னு சொல்லி தவிர்த்துட்டாரு அப்படின்ற ஒரு பக்கம் பேச்சும் நம்ம வந்து நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால அவர் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பிற்காலத்தில் அவருக்கு வந்து அந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து பிஜேபி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு, நிறைய இருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி பாடுபட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் வந்து இளையராஜாவுக்கு கொடுத்தாங்க, இளையராஜாவுக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க. அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவர் போய் ஏதாவது மசோதா பேசுகிறாரா? அவர் பாட்டுக்கு அவர் மியூசிக் போட்டு கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவர் வந்து இதயங்களில் இடம் பிடித்திருக்கிறவரை ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அவருக்கு எம்பி பதவி கொடுத்தீங்க. ஒரு எம்பி ஒரு சமூக சேவகனாக இருந்தால் அந்த சமூகத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டுருச்சு இல்லை. இப்போ அவருக்கு இசையமைக்கிறதுக்கே நேரம் பத்துறதில்லை. அவரே பேட்டி கொடுத்துருக்காரு, இசைனால என் குடும்பத்தையே கவனிக்காம விட்டேன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு நேர நெருக்கடியில் இருக்கிறவருக்கு எம்பி பதவி கொடுத்து அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்போ இளையராஜாவுக்கு எம்பி பதவி கொடுத்துட்டா ஒட்டுமொத்த தலித் மக்களும் பாஜகவுக்கு வாக்கு போட்டுருவோம்னா இதெல்லாம் ஒரு குறுக்கு புத்தியாக யோசிக்கிறது. பாஜக இதெல்லாம் செய்யும். அப்படி பாஜகவினுடைய பார்வையில் பார்க்கும்போது அஜித் சிக்கிட்டாரோ அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும். பட் அஜித் கொஞ்சம் தெளிவானவர்னு நம்புகிறோம். அவ்வளோ ப்ரெஷரில் மாட்ட மாட்டார். ஒரு பர்ஃபெக்டான மேன். அவர் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பார். ஏன்னா இன்றைக்கி அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு வருஷத்துக்கு 10 படம் எடுக்கலாம். 10 படம் எடுத்து விட்டால் அவருக்கு பாட்டுக்கு பணம் குளிக்கும். ஆனால் ரொம்ப நிதானமாக, அதாவது ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சாலும் அதை அழுத்தமாக செய்யணும்னு நினைக்கிற ஒரு மன எண்ணம் அஜித்துக்கு இருக்குது. அதனால் அப்போ ஏற்குறைய அவருடைய படம் வந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ விடாமுயற்சின்னு ஒரு படம் இருக்குது. வெற்றி பெற வேண்டும்ங்கிற அந்த உத்வேகம், அதுக்கான மெனக்கெடல், அதுக்கான சிந்தனை அது அவர்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால எதையுமே சிந்தித்து செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அஜித் மேலே இருக்குது. விஜய் மேலேயும் இருந்தது. அதையும் தாண்டி தன்னால் அரசியலிலும் சாதிக்க முடியும்னு நினைக்கிற மனப்பக்குவத்தை அவர் பெற்றிருக்கிறார். சாதிக்க வேண்டும் தான் நம்மளும் நினைக்கிறோம். அவர் வந்து பாஜகவினுடைய பி டீம்ங்கிற முத்துரை பரவலாக இருக்குது. 80 விழுக்காடு இருக்குது.
அப்போ வெளிப்படையாக பேசணும்னா விஜய் வந்து பிஜேபியினுடைய பி டீம். அந்த பி டீம்ங்கிற முத்திரையை விஜய் தான் உடைக்கணும். அந்த பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து எதையும் இப்போ சீமான் கட்சி ஆரம்பித்த போது அவர் தமிழ் தேசியத்துக்கான ஒரு நபர், தமிழ் தேசியத்தின் தவப்புதல்வன்லாம் பேசினாங்க. ஒரு 12 வருஷத்தில் அவருடைய தோல் உறிஞ்சிடுச்சு இல்லையா? அது ரீசெண்ட் டேஸில் ரொம்ப உறிஞ்சிடுச்சு இல்லையா? நீண்ட நாள் ஒரு பொய்யை மறைச்சி வைக்க முடியாதுமா, ரொம்ப நாளெல்லாம் மறைச்சி வைக்க முடியாது. இன்னைக்கு உடைபடுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் மக்கள்கிட்டயே இருக்கு. இப்போ நீங்கள் நானும் ஒரு கருத்தை பேசுகிறோம்னா இது வெளியாகும் போது அதை பற்றி 4 பேர் விவாதிக்கிறோம். அந்த விவாதத்தில் நீங்களும் நானுமே தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ விவாதங்கள், உரையாடல்கள் தீர்மானிக்குது. அப்போ விஜய் பி டீம்ங்கிறது 80 விழுக்காடு மக்கள் விஜய் பி டீம்னு பேசுகிற உரையாடல் நிகழ்ந்துகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில். அந்த உரையாடல் இல்ல பொய் அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது விஜய் தான். நிரூபிக்க தவறினால் நீங்க பி டீம்ங்கிறத மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு திரைத்துறையில் இருக்கிறவராகவும் வந்து சினிமாவை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க.